ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிகொடாமல் கெட்டலைந்து வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து, வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வைத் தேர்ந்துகொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிகொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு. அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். தமக்கு அடுத்து வரும் தலைவராக யோசுவாவை மோசே ஏற்படுத்துதல். மோசே தொடர்ந்து பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரேலர் அனைவருக்கும் கூறினார். அவர் சொன்னது: இன்று எனக்கு வயது 120. இனி என்னால் நடமாட இயலாது. மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார். உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் முன் செல்வார். அவரே உன் முன்னின் நின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார். நீ அவற்றுக்கு உரியவற்றை உரிமையாக்கிக் கொள்வாய். ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக செல்வான். எமோரியரின் மன்னர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல, அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்வார். ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரேலர் அனைவர் முன்னிலையிலும் அவரிடம் கூறியது: வலிமை பெறு, துணிவு கொள். அவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும். அதை இவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகைக்காதே. 7ஆம் ஆண்டில் திருச்சட்டம் உரக்க வாசிக்கப்படல். பின்னர் மோசே இந்த திருச்சட்ட நூலை எழுதி ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமக்கிற லேவியின் வழி வந்த குருக்களிடமும் இஸ்ரேலின் தலைவர்கள் அனைவரிடமும் ஒப்படைத்தார். மேலும் மோசே அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது: விடுதலை ஆண்டாகிய ஒவ்வொரு 7ஆம் ஆண்டின் முடிவில் வரும் கூடார விழாவில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்தில் இஸ்ரேலர் அனைவரும் அவர்கள் முன்னிலையில் வந்து கூடும்போது அவர்கள் அனைவரும் கேட்க இத்திருச்சட்ட நூலை அவர்களுக்கு உரக்க வாசியுங்கள். மக்களை ஒன்று திரட்டுங்கள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உங்கள் நகரில் வாழும் அந்நியரும் அதை கேட்டு அறிந்து கொள்ளட்டும்.